வணக்கம். பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. என்னடா அது இவ்வளவு டார்ச்சர், மெண்டல் டார்ச்சரு அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியில இருக்க சீனியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தொகுதிய அவங்களே ஒதுக்கிக்கிட்டாங்க. அது பாஜக தலைமையிட்ட எல்லாம் பேசல. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணி அவங்களே வந்து இந்த தொகுதிய எங்களுக்கு குடுத்துருங்க. இதுதான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து போகக்கூடிய பாஜகவில் இருக்கிற நபர்களுக்கு வந்து அவர் தொகுதியை ஒதுக்கி கொடுத்துட்டாரு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்காக வேட்பாளர் தேர்வே பண்ணலை. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழிசைக்காக களத்தில் இறங்கி பிரச்சாரமே பண்ணார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை கேடி ராகவன் கேட்டிருந்தார், எஸ்ஜே சூர்யாவும் கேட்டிருந்தார். எஸ்ஜே சூர்யா வந்து அவர் வந்து அண்ணாமலையோட தீவிரமான ஆதரவாளர், அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். கேடி ராகவனுக்கு அவர் சொந்த தொகுதி அப்படிங்கிறனாலையும் அவருக்கு அந்த தொகுதியில் நின்றா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த தொகுதியில் போய் தமிழிசை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து களத்தில் இறங்கிய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரனுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொகுதி பட்டியலை கொடுத்தாச்சு, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே உறுதி கொடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் நாகர்கோவில் எம்ஆர் காந்தி, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க 2 பேத்துக்குமே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ காந்தி தான். அவருக்கு வந்து வயசாகிடுச்சு, அவரால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. இவருக்கே 74 வயசாகிடுச்சு. இவர் நடந்து பிரச்சாரம் பண்ணி தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணிடுவாரா? எம்ஆர் காந்திக்கே சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதியில் வந்து அஸ்வத்தாமா கேட்டிருந்தார். அஸ்வத்தாமா அண்ணாமலையோட தீவிரமான ஆதரவாளர். ஆனால் பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சியில் வந்து கூட்டணி கட்சியில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டாங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே இந்த இதே வேணாங்க, நான் தேர்தலில் போட்டி போடலை, என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கான சீட்டு வேணாம், நாங்கள் வந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தேர்தலில் போட்டி போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இப்போ பியூஷ் கோயல் வந்தார். அண்ணாமலை பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் தனியாக ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அண்ணாமலையை வர வச்சு அண்ணாமலையோட உட்காந்து ஆலோசனை என்னென்ன நடந்திருக்கு கட்சிக்குள்ளே. இவ்வளோ நாள் அண்ணாமலை இல்லாமல் நீங்கள் ஒரு பதவியும் கொடுக்கல, ஒரு பொறுப்பும் இல்லை. அண்ணாமலைகிட்ட வந்து நயினா நாகேந்திரன் எந்த விதமான ஆலோசனையும் பண்ணலை. தொகுதி பங்கீட்டில் முருகனை வச்சு அவர் வேலையை முடிச்சிட்டாரு. தொகுதி பங்கீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 27 தொகுதி தான் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியிருக்காரு. அதுவே ரொம்ப கம்மி. அண்ணாமலைக்கு அதிலே விருப்பம் இல்லை. ஆனால் தொகுதி பங்கீடு கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து பாஜகவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன செஞ்சுருக்காரு, ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஏல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டகரியில் ஒரு 18 தொகுதி நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியை வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 தொகுதிகள் வந்து மீதி அவர் எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்ட தொகுதிகளை ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் பியூஷ் கோயல் அந்த மாதிரி குறித்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல், அண்ணாமலை, அதுவும் இல்லாமல் கட்சி நலனுக்காக இருக்காங்கல்ல, பாஜக எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தார் 80 தொகுதிகளுக்கு. நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த இடங்களில் வந்து அதிக வாக்குகளை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது, அது இல்லாமல் அந்த இடங்களில் அதிமுக 4வது இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டி இந்தந்த ஏரியாவில் அதிமுக வேட்பாளரோட பாஜக வேட்பாளர் நின்றா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த அந்த லிஸ்ட்டு தான் வந்து ஏ கேட்டகரியில் பியூஷ் கோயல் குறித்து கொடுத்துருந்தார். ஆனால் 27 தொகுதி ஒதுக்கினோடனே நயினா நாகேந்திரன் என்ன செஞ்சுருக்காரு, பியூஷ் கோயல்கிட்ட பேசும்போது சொல்லும்போது என்ன செஞ்சுருக்காரு, நீங்கள் கொடுத்த ஏ கேட்டகரியில் ஒரு 18 தொகுதி கொடுத்துருந்தீங்களா, இந்த 18 தொகுதியுமே எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒருவேளை அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை நினச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலே வந்து அவினாசி, கோவை வடக்கு, சாத்தூர், நாகர்கோவில், மொடக்குறிச்சி இந்த தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். பாஜக வெற்றி பெறணும்னாலும் இழுபறியில் வெற்றி பெறனாலும் அதுதான் வெற்றி பெற முடியும். குறைஞ்சது ஒரு 5 தொகுதி, அதுக்கும் கடுமையான ஒரு போராட்டம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர், திருப்பூர் தெற்கு, வாசுதேவநல்லூர் இந்த தொகுதியெல்லாம் பயங்கரமான இழுபறி. தமிழிசையே வந்து இந்த தடவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதை தாண்டி தளி, திருப்பத்தூர், திருச்செந்தூர், தஞ்சாவூர், திருவாரூர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக நிற்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பியூஷ் கோயல்கிட்ட வந்து இந்த உண்மை தெரிஞ்சோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. தொகுதி பங்கிட்டாங்க, இது தொகுதி பங்கீடா பண்ணியிருக்கிறீங்க, கட்சியை வளர்க்குற மாதிரியே தெரியலையே, நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு வேலையை பார்த்துருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாமே சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் கண்ணாப்புனான்னு நயினா நாகேந்திரனை பிடிச்சி பயங்கரமாக கத்திருக்கிறாரு. மயிலாப்பூர் தொகுதி அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை பார்த்தோன்னே தமிழிசை சவுந்தரராஜன் நேராக எழுதி இருந்துச்சா, இதை பார்த்தோன்னே நீங்கள் ஏன் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டி போடலாம்ல, யாராவது ஒரு யங்ஸ்டருக்கு கொடுத்துடலாம்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்டே சூர்யாவுக்கு அண்ணாமலை ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பியூஷ் கோயல் வந்து தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட பேசியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை நான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் போட்டி போடுங்க. ஒன்று நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஒன்று ராதாபுரம் இல்லைன்னா திருச்செந்தூர் தொகுதிக்கே நீங்கள் பாருங்கள், அந்த தொகுதியில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழிசை வந்து ஏற்கனவே நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எடப்பாடி பழனிசாமி எனக்காக பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து தமிழிசை பியூஷ் கோயல்கிட்ட வந்து தன் தரப்பு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. முன்னாள் கவர்னர் வேறு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இப்போ ஒரு கண்டிஷன், எல்லா கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருக்குமே சரி, உங்களுக்கு இந்த தடவை சீட்டு வாங்குறீங்கள, நீங்கள் ஜெயிச்சிருங்க. இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் சீட்டு கேட்கவே கூடாது, உங்களுக்கு சீட்டு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் நீங்கள் நிற்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் நீங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிறீங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களால் வெற்றி பெற முடியல அப்படின்னா நீங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே. எதுக்காக நீங்கள் வந்து சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க? இளைஞர்களுக்கு, யங்ஸ்டருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் பேசியிருக்காரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, நீங்கள் ஜெயிச்சுக்கங்க, வெற்றி பெறுங்க, வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய்க்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எங்களுக்கும் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலையை வச்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட வந்து நேரடியாக பியூஷ் கோயல் வந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேடி ராகவனுக்கு பிஎல் சந்தோஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, எஸ்ஏ சூர்யாவுக்கு அண்ணாமலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே இது பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திருப்பத்தூர் தொகுதியை வந்து நம்ம திருமாரன்ஜி கூட்டணி கட்சிக்கு அவருக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து என்னங்க இப்படி என்னைய ஒதுக்குறீங்க, எங்கள் ஆளுங்க இருக்கிற பகுதியில் ஒதுக்கி விட்டாலும் பரவாயில்ல, இப்படி வந்து எங்களுக்கு திருப்பத்தூர் தொகுதி ஒதுக்கி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்டார். அப்புறமா பார்த்திங்கன்னா திருவாரூர், ராமநாதபுரம், மானாமதுரை, அறந்தாங்கி, ஊட்டி, இந்த தொகுதியெல்லாம் நமக்கு வேட்பாளரே கிடையாது, வேட்பாளர் இல்லாத தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன்ட்ட பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. வேட்பாளர்லாம் இருக்கிறாங்க, ஓட்டு போட மாட்டாங்களே, யார் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இல்லையே, என்ன பண்ண முடியும்? அதிமுககாரன் வந்து பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சமயத்தில் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க தானே. உங்களை அதிமுக கட்சியிலேருந்து வந்த ஒருத்தருக்கு, நயினா நாகேந்திரனுக்கு நாங்கள் மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கோம்னா உங்கள் மேலே நாங்கள் வச்ச நம்பிக்கை. ஆனால் நீங்கள் இன்னமும் அதிமுககாரராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு பாஜகவை நாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தஞ்சாவூருக்கு வந்து கருப்பு முருகானந்தத்தை இது பண்ணிட்டாரு. அவினாசியில் எல்முருகன் அவர் ஏற்கனவே இது பண்ணிட்டாரு. சரி எல்லாம் இறங்கி செயல்படுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா ராஜபாளையம், சிங்கநல்லூர், சூலூர், வேளச்சேரி, காரைக்குடி, செங்கல்பட்டு, இந்த தொகுதியெல்லாம் கேளுங்க, நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. நயினா நாகேந்திரன் என்ன செஞ்சுட்டாரு, டக்குன்னு உடனே அந்தந்த எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி அண்ணாமலை வந்து பியூஷ் கோயல்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் ஒதுக்கின தொகுதி எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாத தொகுதி பாஜகவுக்கு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. அதனால் வந்து பியூஷ் கோயலும் உங்கள்கிட்ட பேசுவார், நீங்கள் அண்ணாமலையும் வந்து இந்தந்த தொகுதி கேளுங்க, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் தொகுதியெல்லாம் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பியூஷ் கோயல் உங்கள்கிட்ட பேசுவார், நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணாமலை ஆதரவாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே அண்ணாமலையை போய் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திச்சு அண்ணா எங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னே அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அண்ணாமலைக்கே ரொம்ப உறுத்திருச்சு. என்னடா இது, இப்போ தான் வந்து ஏதாவது 2 தொகுதியை கோயம்புத்தூரில் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு பியூஷ் கோயல் பேசுகிறாரு. மறுநாள் காலையில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு இதாக இருந்துச்சு. சரி எல்லாத்துக்கும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக வேட்பாளர்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து அதிமுக வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பண்ணாமல் அவர் பாஜக வேட்பாளர், அது குறிப்பிட்ட சில வேட்பாளர்கள், இவருக்கு உள்ளடி வேலை பார்க்காம இருந்த வேட்பாளர்கள், அவங்களுக்கு மட்டும் பண்ணலாம். ஆனால் நயினா நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நோட்டாவுக்கு போடணும், இல்லை விஜய்க்கு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை இல்லாத ஒரு இது பாஜகவை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பியூஷ் கோயல் கூட கோவை வடக்கை வற்றி நீங்கள் நில்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது வானதி சீனிவாசன் பதறிட்டாங்க. ப்ரெஷர் அதிகமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அண்ணாமலைகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க.
தம்பி நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க தம்பி, நான் வந்து அங்கே களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டேன் தம்பி, நீங்கள் டக்குன்னு கேட்டாதீங்கண்ணா. இல்லைக்கா நீங்களே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பெருந்தன்மை தான் அப்படியே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, நீங்கள் வேலை பாருங்கள், எங்களால் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன், அதோடு நிப்பாட்டிக்கங்க, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தேர்தலில் போட்டி போட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், ஒன்று எனக்கும் சீட்டு வேணும் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும். எல்லாருமே பழைய ஆட்களுக்கு திரும்பவும் சீட்டை கொடுக்குறீங்க. சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டி போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தப்பு. கட்சியில் வந்து இளைஞர்களுக்கு, யங்ஸ்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இன்றைக்கி இருக்க அரசியலில் பாஜக வளர முடியும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட எண்ணம். உங்களுடைய எண்ணம் என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.